Hi friends, welcome to our channel. நான் உங்கள் ஆர்த்தி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான சுவையான டேஸ்டியான மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கலாம். கடாய் நல்லா காய்ஞ்சதும் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுபட வைங்க. வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2.5 ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லும் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க 4 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் 2 ஸ்மால் சைஸ் தக்காளியும் எடுத்திருக்கேன். தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேணுங்கிற மசாலாஸில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா போதும். இதுவே நான் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னா உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் தண்ணி கலந்துக்கலாம். தண்ணி கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இந்த ஸ்டேஜில் நம்ம மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணி அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இது ஒரு பக்கமாக வேகட்டும். நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அது வேகிறதுக்குள்ளே மசாலாவுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகோட அளவு பார்த்திங்கன்னா 30 கிராம் இருக்கும். அது கூடவே 10 கிராம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு காரம் போதுமான அளவு. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா காளான் வெந்திருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி வந்திருக்குன்ட்டு. பார்க்குறதுக்கே எப்படா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மறக்காமல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு காளானோட நன்மைகள் சொல்ல மறந்துட்டேன். காளானில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நம்ம டெய்லியும் கூட நம்ம சாப்பிட்லாம். இதனால் நமக்கு உடம்போட எடையும் குறையும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன டிஷ் செய்யணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு போடுறோம். உங்கள் சப்போர்ட்டிங்கில் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.